வணக்கம். 7 நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரணிக்கு தயாராகும் எதிர்க்கட்சிகள். முட்டையின் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம், வரலாறு காணாத விலையேற்றத்தை கண்ட தேசிக்காய். பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கவுள்ள புதிய சலுகைகள், கல்வி அமைச்சின் அறிவிப்பு வெளியானது. இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த மாதம் நுகேகொடையில் மாபெரும் பேரணியை நடாத்த முடிவு செய்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே மேடையில் ஒன்று சேருவதற்கான அடித்தளமாக இந்த பேரணி அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கொண்டு ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தரும் வகையில் செயற்படுபவர்கள் அனைவரும் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விலையை 10 ரூபாவால் குறைக்க முடிவு செய்துள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை நிறுத்தும் நோக்கில் முட்டை விலைகளை குறைக்க முடிவெடுத்துள்ளதாக அதன் தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி வெள்ளை முட்டையை ரூபா 18க்கும் சிவப்பு முட்டையை ரூபா 20க்கும் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சந்தை நடத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் ஒருவரின் விருப்பத்தின் அடிப்படையில் முட்டைகளின் விலையை குறைப்பது ஆபத்தான செயல் என்று அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர கூறியுள்ளார். இதே நேரம் இலங்கையில் 1 கிலோகிராம் தேசிக்காயின் விலை 3000 தொடக்கம் 3500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் 1 கிலோகிராம் தேசிக்காயின் விலை 3000 ரூபாவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் தேசிக்காயின் சில்லறை விலையானது இந்த அளவுக்கு உயர்ந்ததில்லை என்றும் இந்த விலை உயர்வு தங்களை ஆச்சரியப்படுத்துவதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். அதன்படி ஒரு தேசி பழத்தையோ அல்லது தேசிக்காயையோ வாங்கும் நுகர்வோர் 50 தொடக்கம் 60 ரூபாய் வரை செலவிட வேண்டியுள்ளது. விலை உயர்வு காரணமாக சிலர் இதனை உட்கொள்ளுவதை தவிர்த்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் தற்போது தேவையான அளவு தேசிக்காயின் விளைச்சல் இன்மையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என குறிப்பிடப்படுகின்றது. 77,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி இவ்வாறு ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 15,000 பில்லியன் மதிப்புள்ள திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலம் கொண்ட 35,000 பில்லியன் மதிப்புள்ள திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலம் கொண்ட 27,500 பில்லியன் மதிப்புள்ள திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் புதிய சலுகைகளை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட பல மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளனர். புதிய சலுகைகள் செப்டம்பர் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் நடைமுறையாகும் வகையில் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் உள் நோயாளர்களுக்கான சலுகை அரச தனியார் மருத்துவமனையில் 3 லட்சம் ரூபாவாகவும் வெளி நோயாளர்களுக்கான சிகிச்சை 20,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடுமையான நோய்களுக்கான காப்புறுதி இப்போது 1.5 மில்லியனில் இருந்து ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து காப்புறுதியில் இப்போது நிரந்தர ஊனத்திற்கு 2 லட்சம் ரூபாவும் நிரந்தர பகுதி ஊனத்திற்கு 1,50,000 மற்றும் தற்காலிக ஊனத்திற்கு 1 லட்சம் வரை அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா ஒரு ஆண்டிற்கு 2,40,000 ரூபாவுக்கும் குறைவான வருமானம் ஈட்டும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான ஆயுள் காப்புறுதி சலுகைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் இறந்த பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு 75,000 ரூபாய் வரை பெற்றுக் கொள்ளலாம். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 2,25,000 ரூபாய் கிடைக்கும். கால் கை வலிப்பு, சிறுநீரக சிதைவு நோய்க்குறி, முடக்கு வாதம், பெருங்குடல் அழற்சி, குடல் அழற்சி, நாள்பட்ட நோய் மற்றும் இதயவாத நோய் போன்ற நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இப்போது வெளிநோயாளர்கள் சலுகைக்கு தகுதியுடையவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர். மேலதிக காப்புறுதியில் முதுகுத்தண்டு வளைவு தொடர்பாக 75,000 ரூபாயும், காது, மூக்கு, தொண்டை நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படும் செவிப்புலன் கருவிகளுக்கு 75,000 ரூபாய் அடங்கலாக மாணவர்கள் பயனை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் லங்கா சத்தோசவின் 850 ஊழியர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பணியில் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளதாக கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது. லங்கா சத்தோச அதிகாரிகள் நேற்று கோப் குழுவில் முன்னிலையான நிலையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவீர சத்தோசவில் 8 சிரேஷ்ட பதவிகள் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதற்கு பதில் வழங்கிய சத்தோச தலைவர் சமீத பெரேரா, செப்டம்பர் மாதம் 2024 நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் 5 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் 5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அதே நேரம் நிவாரண பொதியிலும் பல்வேறு சிக்கல்கள் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிரதம நிறைவேற்று அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 1,73,000 ஆகும். அந்த சம்பளத்திற்கு இந்த வேலையை யாரும் பெற முடியாது எனவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் நிறுவனத்தின் அடிப்படை பதவிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவது சிறந்த பலனை அளிக்காது என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.